சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மன்னாரில் கைது வளையத்தில் 6 பேர். ராஜபக்சர்களுக்கு மன்னாரை தாரை பார்க்கும் ஜேவிபி. சிறுமி ஒருவரை பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கியவருக்கு கடூழிய சிறை தண்டனை. லசந்த விக்ரமதுங்க கொலை கடைசி தருவாயில் மஹிந்தவுக்கு சென்ற அழைப்பு. 7வது நாளாகவும் தொடரும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம். யாழில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. மன்னார் மக்களின் போராட்டத்தை மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது. ஸ்ரீநேசன் ஆதங்கம். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு ஒத்திவைப்பு. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பிருப்பதாக தகவல். வசீம் தாஜிதின் விவகாரத்தில் புதிய குழப்பம். மித்தனிய கஜ்ஜாவின் மகன் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பாரிய அளவிலான போராட்டங்கள் மிக பெரும் அளவில் இடம்பெற்று வரும் நிலையில் போராட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் 6 பேரை கைது செய்வதற்கு நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் மக்களாட்சி முகமூடி மன்னாரில் மக்கள் போராட்டத்தை போலீஸ் அடக்கிய விதம் அம்பலப்படுத்தியுள்ள நிலையில் மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை ராஜபக்சகளின் பினாமி நிறுவனங்களுக்கு தாரை வார்த்திருக்கும் மிக மோசமான நகர்வு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முறிப்பு பகுதியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 14 வயது சிறுமி ஒருவரை பாலியல் அத்துமீறலுக்குட்படுத்திய குற்றவாளிக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் 10 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு 14 வயது நிரம்பிய சிறுமி ஒருவரை பாலியல் அத்துமீறலுக்குள்ளாக்கியமை தொடர்பில் கிளிநொச்சி போலீசாரால் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தால் குறித்த வழக்கு கிளிநொச்சி மேல் நீதிமன்றம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கானது நேற்று முன்தினம் கிளிநொச்சி மேல் நீதிமன்ற நீதிபதி ஏஜி அலெக்ஸ் ராஜா முன்னிலையில் தீர்ப்புக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது குறித்த பிரதிவாதி மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமி அவரின் தாயார் மன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் இச்சம்பவத்தோடு தொடர்புபட்ட நபருக்கு 10 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு 5000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு செலுத்துமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கூறிய ஆயுதத்தால் தலையில் குத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் என்றும் அன்று அந்த கொலையில் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தியதாக தோன்றியது என லசந்த விக்ரமதுங்கவின் நண்பர் பீட்டர் டி அல்மெய்டா தெரிவித்தார். குற்றத்துக்கான ராஜ்யம் சுருக்கப்படாத அத்தியாயம் என்ற புத்தக வெளியீட்டு விழா கலந்துரையாடலில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்துரையாற்றிய பீட்டர் டி அல்மெய்டா லசந்த கடைசி தருவாயில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தொலைபேசியில் பேசுகிறார். ஆனால் கொலையாளிகளின் நோக்கம் யாருடன் தொடர்பில் இருந்தாலும் எங்கள் முடிவில் மாற்றமில்லை என்பதாகும். லசந்தவுக்கு மஹிந்தவுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததால் தனக்கு ஒன்று நடக்காது என்று நினைத்தாரோ அதை நமக்கு ஊகிக்க முடியாத காரணியாகலாம். லசந்த விக்ரமதுங்கவை ஒரு ஊடகவியலாளராகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் சிறு வயது முதல் என்னுடைய நண்பர். அந்த காலத்தில் அவன் பெரும் குழப்படி, கல்வியில் பெரும் நாட்டம் இல்லை. லண்டன் சென்று வந்த பின்னர் அவரின் அரசியல் ஈடுபாடுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. கொல்லப்பட்ட அன்று வியாழக்கிழமை அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தது. கட்டாயம் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். அவர் வளமையாக எழுதும் ஆசிரியர் தலையங்கத்தை தனது கையால் எழுதுவார். கரணியில் பதிவு செய்ய மாட்டார். ஊடகவியலாளர் என்ற வகையில் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என நினைத்தார். அவர் ஒரு தைரியமானவர். தைரியம் என்பது பயமில்லை என்பதில்லை, பயத்தை வெற்றி கொள்வதாகும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று 7வது நாளாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த போராட்டம் யாழ் செம்மணி பகுதியில் கடந்த 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று நண்பகல் 1 மணிக்கு முடிவுக்கு வந்தது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் பொழுது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் வடமராட்சி கிழக்கில் சில பிரதேசங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்திராயன், மருதங்கேணி, உடுத்துறை ஆகிய பகுதிகளில் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்ட குறித்த கட்டடங்களுக்கு எதிராக பருத்தத்துறை பிரதேச சபையால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் பிரதேச சபையின் அனுமதியின்றி தங்களால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்தவும், மீறினால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவீர்கள் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பருத்தத்துறை பிரதேச சபையின் தவிசாளரின் உத்தரவின் பேரில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை திட்டம் தொடர்பில் மன்னார் மக்களின் எதிர்ப்பு போராட்டம் 60 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதனை தேசிய மக்கள் சக்தி அரசு மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் புதன்கிழமை அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போலீசார் மக்களை அடக்குவதற்காக பலாத்காரத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் சாத்வீக போராளிகள் மூவர் காயமடைந்துள்ளதாக அறியப்படுகிறது. அகம்சை வழி போராட்டத்துக்கு இம்சை வழியில் காவல்துறை வன்மத்தை பயன்படுத்தியுள்ளது. கடந்த காலத்தில் தமிழரசு கட்சியின் அகம்சை போராட்டத்தை பேரினவாத தலைமைகள் பலாத்கார வன்முறையில் 30 ஆண்டுகள் அடக்கியதால் தமிழ் இளைஞர்கள் 30 ஆண்டுகள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது. அந்த படிப்பினையை சிங்கள தலைமைகள் வேகமாக மறந்து செயற்படுகிறார்கள். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆண்டான் அடிமை முறை சமூகத்துக்கு பொருந்தும் என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் வணக்கத்துக்குரிய மத தலைவர்கள் பந்தாடப்படுவது மக்களை கொதிப்படையச் செய்யும் என்பதை இந்த அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தோடு மறுத்தால் தமிழ் மக்கள் மிக விரைவாக இந்த அரசு மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அவர்களை எதிர்மறையான நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளக்கூடாது என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி செம்மணி மனித புதைகுழி வழக்கு எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின்குமார் தலைமையில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்பொழுது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக இந்த வழக்கு எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு நீதவான் தவணையிட்டுள்ளார். இதேவேளை செம்மணி மனித புதைகுழி 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 239 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு அவற்றில் சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் காணப்படுவதோடு சிறுவர்களின் ஆடைகள், பொம்மைகள், காலணிகள், புத்தகப்பை, பால் போத்தல் உள்ளிட்ட பல தடயப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணையின் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்பொழுது முறையான விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் உயிரிழப்பதற்கு முன்னர் அவரை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்தவர் தன்னுடைய தந்தை அனுர விதானகமகி என்ற மித்தனிய ஹட்சா அல்ல என்று அவரின் மகன் மறுப்பு தெரிவித்தார். ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறித்த நபர் மித்தனிய ஹச்சாதான் என்று அவரின் மனைவி அடையாளம் காட்டியதாக தெரிவித்தார். இந்நிலையில் பாதாள உலக குழு உறுப்பினர் மித்தனிய ஹச்சாவின் 16 வயது மகன் இந்த கூற்றை மறுத்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பத்தில் விசாரித்த போது தன்னுடைய தாயார் குறித்த சிசிடிவி காட்சியில் உள்ள நபர் மித்தனிய ஹச்சா இல்லை என்று மறுத்ததாக மகன் தெரிவித்தார். இருப்பினும் பின்னர் தன்னை விட்டு தனியறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தாயார் எப்படி திடீரென்று அடையாளம் காட்டினார் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். சிஐடி என்னிடம் ஒரு காணொலியை காட்டி 2012இல் இறந்தவருடன் தொடர்புடைய நபர் இவர்தானா என்று கேட்டபோது அவருடைய உடல்வாகு என் தந்தையைப் போல் இல்லை. என் தந்தை புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ மாட்டார். ஆனால் அதில் இருந்தவர் மது குடிக்கிறார் என்று நான் கூறினேன் என மகன் குறிப்பிட்டார். மித்தனிய கச்சாவின் முன்னாள் சாரதியுடன் தன்னுடைய தாயார் முறையற்ற உறவில் இருந்ததால் தாய்க்கும் தனக்கும் இடையில் அந்நியம் உள்ளதென்றும் தாயார் தனது தந்தையின் மீதுள்ள வெறுப்பால் வேண்டுமென்றே தவறாக அடையாளம் காட்டியிருக்கலாம் என்றும் மகன் குற்றம் சுமத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் தாஜிதீனின் மரண வழக்கு விசாரணையில் புதிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.